இந்த பையன் ஸ்கூல் விட்டு வரும்போது அங்க ஏதோ சத்தம் கேக்குது. உடனே பக்கத்துல போய் பார்க்கறான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு பென்சில் இருக்கு. அந்த பென்சிலை பார்த்து அந்த பையனும் நானும் ஒரு பென்சில் வாங்கணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு ஒரு பென்சில் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பென்சில் எடுத்துட்டு வரான். அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க வாடா விளையாடுவோன்னு. அப்ப அந்த பையன் சொல்றான் எனக்கு டாய்லெட் வந்துருச்சுடா நான் போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அதுக்கப்புறமா அவனோட டிராயிங் புக் எடுத்து ஒரு கேக்க வரையிறான். அப்படியே பாத்தீங்கன்னா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடறதுக்காக போயிடுறான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு வந்து பார்க்கறான். பார்த்தா அந்த புக் மேல ஒரு கேக் இருக்கு. அந்த கேக்க பார்த்து அந்த பையனும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறமா யோசிக்கிறான் அந்த கேக் எப்படி வந்துச்சு, கேக்க நான் அந்த பென்சிலை வச்சு தானே வரைஞ்சேன் அப்படின்னா அது மேஜிக் பென்சிலான்னு சொல்லிட்டு அந்த பென்சிலை வச்சு ஒரு ஸ்பூனை வரையும் போது ஸ்பூனுமே வந்துருது. இதை பார்த்து இந்த பையன் ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு ஒரு மேஜிக் பென்சில் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தேவையானது எல்லாத்தையுமே அந்த பென்சிலை வச்சு வர வச்சுக்கிறான். அதுக்கப்புறமா அடுத்த நாள் அதுவும் ஸ்கூலுக்கு போகும்போது இவனோட ஃப்ரெண்டை ஸ்கூல்ல புள்ளி பண்ற ஒருத்தன் மிரட்டி இன்னைக்கு என்ன சாப்பாடு கொண்டு அதை கொடு நான் சாப்பிடணும்னு சொல்லி மிரட்டிக்கிறான். இதை பார்த்து அந்த பையன் இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி வந்துடுறான். அதுக்கப்புறமா அவனோட டிராயிங் புக் எடுத்து ஒரு பள்ளியை வரைஞ்சு அந்த பள்ளியை எடுத்து டிபன் பாக்ஸ்ல வைக்கிறான். அதுக்கப்புறமா அந்த இடத்துல போய் நின்னோன்னு அந்த புள்ளி பண்றவன் இவனையும் மிரட்டி என்ன சாப்பாடு கொண்டன்னு சொல்லிட்டு இவனோட பாஸ்கெட் எடுத்து பார்க்கும்போது அதுல பள்ளி இருக்கு. அதை பார்த்தோன்னு பையன் தங்க இருந்து ஓடிடுறான். அதுக்கப்புறமா இதை பார்த்த இவனோட ஃப்ரெண்டும் அவனை சூப்பரா பயமுறுத்தினான்னு சொல்லிட்டு நன்றியை சொல்றான். அதுக்கப்புறமா இவனோட ஃப்ரெண்டு வந்து இவனோட வீட்டுக்கு வரான். வந்து அவங்க கிட்ட இந்த பையன் சொல்றான் இன்னைக்கு ஜாலியா சமோசாவை சாப்பிட்டியான்னு. அப்ப அந்த பையன் சொல்றான் அந்த தடியன் அந்த சமோசாவை என்ன சாப்பிடவே விடலடா, எல்லாத்தையுமே புடுங்கி தின்னுறான், எனக்கு சமோசா சாப்பிடணும் போல ஆசையா இருக்குன்னு சொல்லும்போது இந்த பையன் சொல்றான் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பென்சிலை வச்சு சமோசாவை வர வச்சு அந்த பையனுக்கு சாப்பிட கொடுக்குறான். அப்ப அந்த பையன் சொல்றான் கடிச்சிக்க முறுக்கு இருந்தா நல்லா இருக்கும்னு. உடனே அந்த பையன் கொஞ்சம் இருன்னு சொல்லிட்டு முறுக்கையும் வர வச்சு அந்த பையனுக்கு கொடுக்குறான். அதுக்கப்புறம் இந்த முறுக்கெல்லாம் சாப்பிட்டு அந்த பையனும் மேல பிளைட் போறத பார்த்துட்டு ஒரு காத்தாடி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றான். அப்ப அந்த பையன் சொல்றான் எங்கிட்ட காத்தாடி இருக்குடான்னு சொல்லிட்டு அந்த புக்கை வச்சு காத்தாடியை வர வைக்கும் போது இதை பாத்தீங்கன்னா அந்த பையன் பாத்துறான். உடனே இந்த பையனை சமாளிச்சு இந்த காத்தாடியோட பேக்ல எரிஞ்சிட்டான்னு சொல்லி ஏமாத்துறான். இப்படியே அடுத்த நாளாவது இந்த பையன் விளையாட போகும்போது அவனோட ஃப்ரெண்டு அழுதுக்கு இருக்கான். இதை பார்த்து இந்த பையன் என்னடா ஆச்சுன்னு சொல்லும் போது இந்த பையன் சொல்றான் அந்த புள்ளி பண்றவன் அடிச்சிட்டான்டான்னு சொல்லும் போது உடனே இவன் கோவப்பட்டு அவனை நான் இன்னைக்கு என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு மேல போயிட்டு எனக்கு பாத்ரூம் வந்துச்சுடா கொஞ்சம் இருடான்னு சொல்லிட்டு அந்த டிராயிங் புக்கை வச்சு ஒரு புளியை வர வச்சு அந்த புலிக்கிட்ட சொல்றான் அந்த புள்ளி பண்றவனும் எதுவும் பண்ணாத அவனை போய் மிரட்டுன்னு. உடனே இந்த புலியும் பாத்தீங்கன்னா அந்த பையனை போய் மிரட்ட ஆரம்பிக்குது. இதை பார்த்து அந்த பையன் பயந்து இருந்து ஓடிடுறான். அதுக்கப்புறமா அந்த பையன் இந்த புலி போக மாட்டேங்குது, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு உடனே அந்த புலியை வரைஞ்ச அந்த டிராயிங் புக்ல இருக்க டிராயிங் அழிச்சோன்னு அந்த புலியும் பாத்தீங்கன்னா மறைஞ்சிருது. சோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பென்சில் கிடைச்சா என்ன பண்ணுவீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க.